சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யாருக்கும் அடிபணியாத உன் கம்பீரமும் விடாப்பிடியான சுயமரியாதையும் உன்னோட நல்ல காரியத்துக்கு தடையா இருக்க கூடாதுன்னு தான் பொறுத்து போன நாங்க எல்லாரும் கெஞ்சிரோம். எங்களுக்கு உன் நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். இந்த குடும்பத்தை தலை நிமிர வச்சதே நீ சந்தோஷமா எழில் கையை பிடிக்கணும். யாரோட பழி சொல்லுக்கும் ஆளாகாம உன்னோட நிச்சயம் நல்லபடியா நடந்தா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம். கையல், உன் அத்தை கிட்ட சமரசமாயிடு. கையல், பாருங்க நீ அவங்களோட ஆணவம் எனக்கு பிடிக்கல. அத எங்களுக்காக பொறுத்துக்க. கையல், உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சதி செய்யற அளவுக்கு அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க நம்ம உணர்வுகளை கால் தூசி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நாம மட்டும் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் சரியா என்ன? இப்படி வாக்குவாதம் பண்ணாத கையல். சொந்தம் வேணும்னு நினைக்கிற உன் அம்மாவோட மன திருப்திக்காக கொஞ்சம் இறங்கி போய. நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது, கூட இருக்கிற சொந்தம் சகுனியாவே இருந்தாலும் அவங்கள நாம அனுசரிச்சு போகணும். சுயமரியாதையை தூக்கி போட்டாதான் சொந்தக்காரங்க நம்மள வாழவே விடுவாங்க. உன் அத்தை கிட்ட போய் நீங்க லேட்டா வந்தீங்க, அதனாலதான் முளைப்பாரிய நான் தூக்கி தலைமை தாங்கினேன்னு அவங்க கிட்ட மல்லுக்கு நின்னேன்னு வெய். அது பெரிய பகையில தான் போய் முடியும். உன் தன்னம்பிக்கையே உன் அம்மா தான் கையல். அவங்களையே அழ வச்சு ஒரு 10 நிமிஷத்துல ஒன்னு அடக்கி உட்கார வச்சுட்டாங்க பாரு. இந்த வேதனை நமக்கு தேவையா? உணர்வு, மனுஷத்தன்மை இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கிட்ட மட்டும் எதிர்பாரு. இல்லனா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மத்தவங்க கிட்ட சண்டை போட்டுதான் வாழணும். அப்பா அம்மா எல்லாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதே அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்களும் நமக்கு தேவைதான். சில பேர்கிட்ட பணிஞ்சு போனாதான் நம்ம வாழ முடியும். எனக்கு தெரிஞ்ச விவரம் உன் அம்மாவுக்கு தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். புருஷனை இழந்த அந்த தாயோட தவிப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பணிஞ்சு போறவங்க எல்லாம் கோழ கிடையாது. இங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் தானே உன் வயசு மனசு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இவ்வளவு நாள் போராடின. இப்ப நான் சொல்றேன், உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது மட்டும்தான் எங்க எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமே. அத்தை சொல்ற மாதிரி இங்க என்ன நடந்தாலும் நீ பொறுமையா இருக்கணும். எங்களுக்காக நீ பொறுத்து போகணும். ஆமா கையல், நம்மள மட்டும் தட்டுறவங்கள பத்தி யோசிக்காம எழில மட்டும் பாருங்க. அக்கா, அம்மாவும் நாங்களும் அத்தை பெரியப்பா மத்த சொந்தக்காரங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிறோம். எங்களுக்காக நீ கொஞ்சம் பொறுத்து போக்கா ப்ளீஸ். யார் சொன்னாலும் சரி, எதுக்காகவும் நம்ம குடும்பம் மத்தவங்க கிட்ட பணிஞ்சு போக கூடாது. என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. அக்கா, நீங்க மத்தவங்க கால்ல விழுந்தா அது நான் செத்ததுக்கு சமம். அக்கா, அக்கா என்னக்கா பேசுற? நான் உண்மையதான் சொல்றேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அவங்க யார் காலையும் விழக்கூடாது. அம்மா இத பண்ண மாட்டாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்கல. இவ்வளவு நாள் நான் தனியா இருந்து போராடினதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ராஜ்யத்தை கோயில் தர்மகத்தா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாங்கம்மா. எல்லாமே சமரசம் ஆயிடுச்சு. ஏ தனோ, கையில சீக்கிரம் ரெடி பண்ணு. நிச்சயத்தை நல்லபடியா முடிப்போம். மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. பாத்தல்ல கையல், அத்தை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால எப்படி உனக்கு சாதகமா பண்ணிருக்காங்கன்னு அவ்வளவுதான் வாழ்க்கை. வீரியத்தை விட நம்ம காரியத்தை தான் பார்க்கணும். அப்பதான் இவங்க மத்தியில
நம்ம நிம்மதியா வாழ முடியும். ஆமா கையல், எல்லா பிரச்சனையும் இதோட மறந்துடுவோம். நீ ரிலாக்ஸா இரு. வா, நம்ம ரெடி ஆகலாம். என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸா? நான் போய் ஆமா கொடுக்குறேன். இல்ல நானே கொடுத்துறேன். நான் சண்முகா அண்ணாவோட பொண்ணு தான். இது அப்படிங்களா? எங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான். ஆ, சரி. கொடுங்க, நான் ஆ, பாத்துக்கிறேன். இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ணே, எல்லா டம்ளரும் ஒரே மாதிரி இருக்கு. இதுல எந்த டம்ளர்ல விஷம் கலந்துருக்குன்னு நமக்கு எப்படிண்ணே தெரியும்? பள்ளி விஷங்கலந்த ஜூஸ் டம்ளர்ல சின்னதா ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அதுதான் அடையாளம். இதை எப்படியாச்சும் அந்த அன்பு போய் எடுத்து குடிக்கணும். நான் குடிக்க வைப்பேன், நீ கவலையே படாத. ராஜிமா, உன் பெருந்தன்மை யாருக்கு வரும்? அண்ணி, நீங்க இவ்ளோ தூரம் புகழ்ற அளவுக்கு நான் ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணல. இப்படி சொல்றது உன்னோட தன்னடக்கம் ராஜிமா. அந்த ஆணவம் பிடிச்ச கையலுக்கு வேணா உன்னோட மதிப்பு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ தங்கம். இல்ல இல்ல இல்ல, நீ அந்த அம்மன் தலையில இருக்கிற கிரீடம்னு எனக்கு தெரியும். காமாட்சி அழுது கெஞ்சினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ மக பண்ண கொடுமைய மறந்துட்டு நீ காமாட்சிக்காக மனசரங்கி போன பாரு, அங்க தெரியுது உன் குணம். ஆனா இந்த பக்குவம் கயலுக்கு இல்லையேம்மா. ஆ, அந்த கயலை மட்டம் தட்டுறதுனால எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. ஆனா நான் நடந்ததை சொன்னேன். பாவம் காமாட்சி அடாவடித்தனமான மகளை பெத்துட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அத்தைக்கு சவாலா முளைப்பாரிய தூக்குனது தப்புன்னு மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த கயல் கிட்ட காமாட்சி கெஞ்சினா. அவ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு முரண்டு பிடிக்கவும் தான் வேற வழியே இல்லாம காமாட்சி வந்து உன் கால்ல விழுந்தா. நீ என்ன வேணாலும் சொல்லு, மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்கள் தான். பணம் இல்லாதவங்களுக்கு திமிரு எதுக்கு ராஜிமா? இல்ல, என்னதான் பணம் இருந்தாலும் திமிரு இருக்க கூடாதுல்ல. உன்ன மாதிரி தன்னடக்கமா இருக்கணும். அந்த கயலோட ஆணவத்தை நீ அடக்கணும் ராஜிமா. இனிமே அந்த கயல் உன்னை மரியாதை இல்லாம நடத்தினா காமாட்சிக்காக நீ கருணை காட்டாத. அப்பதான் அந்த கயலோட கொட்டம் எல்லாம் அடங்கும். ஐயோ, நமக்கு சங்க அடைக்குது. ஐயோ, அந்த கயலை அழிக்கிறோம்னு கத்தி கத்தி நம்ம அழிஞ்சிருவோம் போல இருக்கே. என்னாச்சு வடிவு? என்னாச்சுமா? இல்லங்க, காலையில பிபி மாத்திரை போட மறந்துட்டேன். அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரியான ஆளடி. சரி இரு, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இப்ப வந்துடுறேம்மா.